வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் கோர்ஸுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸுக்கும் போன வருஷம் 2025 மினிமம் கட் ஆஃப் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலேஜில் கடைசியா எந்த கட் ஆஃபுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ என்ன மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் பிஹெச்டி, சிஐடி, ஜிசிடி, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2025 என்னென்ன கட் ஆஃபுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இசி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, ஓசி ஓப்பன் காம்படிஷன், அடுத்து பிசி முஸ்லீம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் இசி அப்படிங்கிறது எய்டட் கோர்ஸ், கவர்மெண்ட் கோர்ஸ். இஎம் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், இசி. சரிங்களா? ஸோ பாருங்க, அந்த சிஇஜி கேம்பஸ்ல 99.185 வந்து கிடைச்சிருக்கு கடைசி லாஸ்ட் கட் ஆஃப். சரிங்களா? லாஸ்ட் கட் ஆஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு பாருங்க 96.57 கிடைச்சிருக்கு. அதே பிசிஎம் முஸ்லீம்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து 98.78க்கு கிடைச்சிருக்கு. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 98.262, 94.911. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 98.843, 94.44. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 97.407, 88.524க்கு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 97.296க்கு கிடைச்சிருக்கு. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸும் இருக்கு. பாருங்க, கவர்மெண்ட் கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் 97.67. சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா 94.18. பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸ்ல இல்லை, பட் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸுக்கு இருந்திருக்கு. செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் சீட்டு ஒதுக்கி இருந்திருக்காங்க. 93.33. பிசி பார்த்தீங்கன்னா 97.07. இது பார்த்தீங்கன்னா 93.27. எம்பிசிக்கு 96.7, இது 93.63. எஸ்சிக்கு 95.22, இங்க பார்த்தீங்கன்னா 88.381. எஸ்டிக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட்ல போன தடவை 73க்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அது அடுத்தது யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சரிங்களா? அதுல பாருங்க கவர்மெண்ட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுல 77.963. எம்பிசி பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 65.7 கிடைச்சிருக்கு. பிசிக்கு 68 கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 71க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க 71.8 கிடைச்சிருக்கு. அதாவது பிஎஸ்ஜி காலேஜில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. பாருங்க, ரெண்டுமே வந்து ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 1% தான் வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது 98.9, இது 97. 1% தான் வித்தியாசம். பிசிஎம்முக்கு ஒதுக்கல. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 98.53, இது 97.33. எம்பிசி 98.5, இது 97.7. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 97.024. அதே வந்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸில் 74.9க்கு கிடைச்சிருக்கு போன தடவை. எஸ்டி பார்த்தீங்கன்னா 88.67க்கு கிடைச்சிருக்கு. சிஐடி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், 1% வித்தியாசம் தான். ரெண்டு கோர்ஸுமே இருக்கு அங்க. 96.9, அது 95.25. பிசி முஸ்லீம் 93.6, பிசி பார்த்தீங்கன்னா 95.9, 94.4 கிடைச்சிருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 96, இது 95. எஸ்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கோர்ஸுக்கு மட்டும் தான் அலோகேட் பண்ணியிருந்திருக்காங்க. 84.2 கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 71.2 கிடைச்சிருக்கு. தியாகராஜர் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஓசிக்கு 90, இங்கேயும் ரெண்டுமே இருக்கு. செல்ஃப் சப்போர்ட் இருக்கு, கவர்மெண்ட் கோர்ஸும் இருக்கு, எய்டட் கோர்ஸும் இருக்கு. சரிங்களா? இப்போ 94.77, இது 91.48. பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 87.8, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 94.03, இது 90.643.
எம்பிசி பார்த்தீங்கன்னா 92.9, இங்கே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 83, எஸ்சி பார்த்தீங்கன்னா 91.3, அதே பார்த்தீங்கன்னா 74.5. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அழகப்ப செட்டியார் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் தான், இங்கே வந்து செல்ஃப் சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ 93.963, பிசிக்கு வந்து 91, அதே எம்பிசிக்கு 92.4, எஸ்சிக்கு 86.8. ஜிசிடி கோயம்புத்தூர் அது அட்டானமஸ் 97.5, பிசி 95, எம்பிசி 97, எஸ்சி 95. திருநெல்வேலியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் அட்டானமஸ் தான். ஓசிக்கு 93.4, பிசி எம்முக்கு 82.5, பிசி 89.14, எம்பிசிக்கு 90.9, எஸ்சிக்கு வந்து 87. சேலம் அட்டானமஸ் காலேஜ், சேலம் ஜிசிஇ பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 95, பிசி முஸ்லீம்க்கு 92.3, பிசிக்கு 94.9க்கு தான் கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 94.4 தான் கிடைச்சிருக்கு, எஸ்சி ஏக்கு ஒதுக்கி இருந்திருக்காங்க போன தடவை 89க்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 91.5, பிசிக்கு 88, எம்பிசிக்கு 89, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 80.1. அது அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் வெள்ளூர்ல இருக்கு, ஓசி 89.5, பிசி முஸ்லீம் இல்லை, பிசி 83.3, எம்பிசி 86.8, எஸ்சி 89.1. அதுக்கப்புறம் தருமபுரியில பார்த்தீங்கன்னா ஓசி 89.9, பிசிக்கு 82.3, எம்பிசிக்கு 87.6, எஸ்சிக்கு 69, எஸ்டிக்கு 68.7. ஜிசி ஈரோடு, ஈரோடு பார்த்தீங்கன்னா ஓசி 92, பிசி 87.7, எம்பிசி 90.8, எஸ்சி 81.8. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 88.28, பிசிக்கு 80.6, எம்பிசிக்கு 86.6, எஸ்சிக்கு 71.4. ஜிசி திருச்சி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 86.7, பிசிக்கு 84.4, எம்பிசிக்கு 85.07, எஸ்சிக்கு 81.7. தேனி பார்த்தீங்கன்னா 83.2, பிசி 82.9, அடுத்து பிசி பார்த்தீங்கன்னா 79க்கு கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 81.8, எஸ்சிக்கு 65.3. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி 88.2, பிசி 87.7, எம்பிசி 82.8, எஸ்சிக்கு 86.6. அதே மாதிரி அண்ணா ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஓசி 86.6, பிசி 85.4, எம்பிசி 77.5, எஸ்சி 77.76. அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் இருக்கு, அதுல ஓசியில 90.3, எம்பிசிக்கு சாரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 82.5, எஸ்சி 86.5. யூனிவர்சிட்டி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பு கல்லூரிகள் தான். யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரத்துல 74.7, பிசிக்கு 63.9, எம்பிசிக்கு 70, எஸ்சிக்கு 70 தான். யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டிவனம் 63.3க்கு கிடைச்சிருக்கு, 68.3க்கு கிடைச்சிருக்கு, ஜஸ்ட் ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆரணி பார்த்தீங்கன்னா ஓசி 73.6, பிசிக்கு 67.5, எம்பிசிக்கு 70.9, எஸ்சிக்கு 63.25. காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 81.2, பிசி முஸ்லீம் 76, பிசிக்கு 74.4, எம்பிசி 78, எஸ்சி 62. திருச்சி பார்த்தீங்கன்னா ஓசி 85.2, பிசி 81.07, எம்பிசி 83.3, எஸ்சிக்கு 74.5. திருக்குவளை பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 69. அதே மாதிரி பண்ருட்டியும் ஓப்பன் காம்படிஷன் 71.5. பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 71.23, பிசி முஸ்லீம் 67.8, பிசி வந்து 69.6. நாகர்கோயில் 82.6, பிசிக்கு 76.3, எம்பிசிக்கு 77.04. தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா ஓசி 76.8, பிசி 67.7, எம்பிசி 75.5, எஸ்சிக்கு 66.7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ராமநாதபுரம் 71.714, ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான். அதே மாதிரி யூனிவர்சிட்டி விஓசி கிடையாது, யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டுக்கல் தான், அது 74.18, எம்பிசி 71.69. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ப்ரீவியஸ் 2025 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கும் இருக்கு. கோர்ஸும் அந்தந்த பர்டிகுலர் காலேஜில் கடைசியாக சீட் எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் இது. சரிங்களா. சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா. சரி, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.